வணக்கம் பங்காளியில எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது வந்து எப்படின்னே தெரியாது. தெரியும், ஆனா ட்ரை பண்றதுக்கு யோசிப்பாங்க நிறைய பேர். ட்ரை பண்ணா வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணவே மறந்துடுவாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். ஆனா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விண்டோஸ் 10 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, விண்டோஸ் 10 கிடையாது, நீங்க விண்டோஸ் ஓஎஸ் இருக்கட்டும் லினக்ஸ் இருக்கட்டும் எல்லாமே நீங்க வந்து ஈஸியாவே இன்ஸ்டால் பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 10 ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போறேன். இப்ப ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கா சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும், விண்டோஸோட பூட் ஃபைலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட பூட் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா உண்மையிலே ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பொறுமை வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொறுமையா இருந்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அவசரப்பட்டு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போட்டுட்டு பார்த்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னைய மாதிரியே நிறைய பேர் சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிறாம அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் சரியா ப்ராப்பராகவும் இன்ஸ்டால் ஆகாம நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகின்னு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதை வந்து ப்ராப்பராவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்லி கொடுப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு தேவையானது அதாவது ஒரு பென்ட்ரைவ் தான். இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் இருந்தாலே போதும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிராக் வெர்ஷன்லாம் கிடையாது, எந்த ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் அடுத்த ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்தெல்லாம் கிடையாது. அபிஷியலா மைக்ரோசாஃப்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்தே நம்ம வந்து ஓஎஸ் எடுக்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரச்சனை கிடையாது, இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றேன். இதுல வந்து ஒரே ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம ஆக்டிவேட் அதாவது ப்ராடக்ட் கீ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எங்க போய் சர்ச் பண்றது அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சொல்லுவா அது ஸ்பான்சர் வரும். கிடையாது, ஸ்பான்சர் வீடியோ எல்லாம் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி அனுபவப்பட்ட ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல போய் வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து பை பண்ணிருக்கேன். அதனால எனக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த ஒரு வெப்சைட்டை சொல்றேன். அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு பென்ட்ரைவ் சொன்னேன் பாத்தீங்களா. இந்த பென்ட்ரைவ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 GB ஆச்சு இருக்கு. என்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி 8 GB பென்ட்ரைவ் தான் இருக்கு. உங்களுக்கு ஏன் 8 GB மினிமம் பென்ட்ரைவ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஓஎஸோட ஃபைல் விண்டோஸ் 10 ஃபைலா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 GB வருது. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட எப்படி வசதி 5 GB வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை பூட் பண்ணி ரைட் பண்றதுக்கு ஒரு 6 GB ஆச்சு இந்த ஸ்டோரேஜ் வந்து ஸ்பேஸ் வரும். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 8 GB பென்ட்ரைவ் ஆச்சும் உங்களுக்கு கட்டாயமா தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸோட ஃபைல் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம குரோம்லயே நம்ம விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸே நமக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுப்பேன். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. மைக்ரோசாஃப்டே வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஃப்ரீயாவே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஒன்னும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் உங்களுடைய வெப் ப்ரௌசர்ல அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனலா ஒரு லேப்டாப் கட்டாயமா தேவைப்படும். லேப்டாப் தேவைப்படும். நீங்க வந்து இந்த விண்டோஸ் டவுன்லோட் பண்றதுக்கு நீங்க மொபைல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதுக்குன்னு ஒரு லேப்டாப் வச்சு அந்த லேப்டாப்ல நெட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் டவுன்லோட் பண்றதுக்கு அவங்க அவசியம் கிடையாது. நீங்க மொபைல்லேயே நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்ல டவுன்லோட் பண்ற ஆப்ஷனை காமிக்கிறேன். முதல்ல உங்களுடைய லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இல்லைன்னா மொபைல் அதுல வந்து குரோம் ப்ரௌசர் கட்டாயமா இருக்கும். குரோம்குள்ள போயிட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. விண்டோஸ் 10 டவுன்லோட், அதாவது நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போறேன். நீங்க விண்டோஸ் லெவலா இருந்தாலுமே விண்டோஸ் லெவல் சொல்லி டைப் பண்ணுங்க. நீங்க விண்டோஸ் 8.1 தான் வேணும், இல்ல விண்டோஸ் 8 தான் வேணும்னாலும் விண்டோஸ் 8 நீங்க அதுல வந்து டவுன்லோட் பண்ணா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே அதுல செலக்ட் வெர்ஷன் இதெல்லாம் இருக்கும். நீங்க டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் மட்டும், அதாவது நீங்க யூஸ் பண்றது விண்டோஸ் தான், அதனால அப்டேட்ங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் கேட்கும். அதனால ஒண்ணும் இல்ல, உங்களுடைய ப்ரௌசர்ல உங்களுடைய கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா F12 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் குரூப்ல போயிட்டோன்னே அந்த சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட்ல ஆப்ஷன் தொட்டீங்கன்னா மொபைலுக்கு மாறிக்கணும். மொபைல்ல மாறினோடனே நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு டேட்டா மொபைல்ல யூஸ் பண்ற மணிக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ன பண்ணணும்னா நீங்க செலக்ட் எடிஷன் கொடுக்கணும். செலக்ட் எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளே அதுல மல்டி எடிஷன் அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணோன்னே அது பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கெல்லாம் லாங்குவேஜ் தேவைப்படும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்டர்நேஷனலே கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா
கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 32 வெர்ஷன்ல வேணுமா இல்ல 64 பிட்ல வேணுமான்னு கேட்கும். நம்ம வந்து நான் ஓப்பனா உங்களுக்கு சொன்னோம்னா 64 பிட்டே நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே 64 வெர்ஷன்ல இதாகும். அதனால நீங்க வந்து 64 பிட்லயே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. 32 பிட் வந்து உங்களுடைய ஆப்ஷனை பொறுத்தே நீங்க 32 பிட்டுக்கு மாறிக்கிறது. ஆனா இப்ப இருக்க சாஃப்ட்வேர் எல்லாமே 64 பிட்ல பேஸ் பண்ணி தான் வரனால நீங்க 64 பிட்டே டவுன்லோட் பண்றது பெஸ்ட். அதுக்கு கொடுத்தனே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டனால நான் வந்து அதை கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் குரோம் கொடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை வந்து பூட் பண்ணணும். இப்ப வெறும் ISO ஃபைல் மாதிரி தான் இருக்கும். அதை தூக்கிட்டு போய் இந்த பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு நீங்க லேப்டாப்ல இருந்து அந்த லேப்டாப்ல வச்சுட்டு ஆன் பண்ணீங்கன்னா பூட் வராது, ஒண்ணுமே உள்ள இருக்காது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதை வந்து அந்த ISO ஃபைல பூட் ஃபைலா ரைட் பண்ணணும். பூட் ஃபைலா ரைட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அதே நீங்க குரோம்குள்ள போங்க. குரோம்குள்ள போயிட்டு ரூஃபர்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ரூஃபர்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க கீழே பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல இருக்கிற அந்த சாஃப்ட்வேரோட கரண்ட் வெர்ஷன் இருக்கும். அந்த வெர்ஷனே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அது வந்து உங்களோட இருக்கும். ஆனா கரண்ட் வெர்ஷனே கிளிக் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா டவுன். அது ஜஸ்ட் ஒரு 2 MB அதிகபட்சமாவே ஒரு 1 MB அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது டவுன்லோட் ஆயிடும். அது டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து எடுத்து உங்களோட அது அதிகபட்சமாவே 1 MB இல்லைன்னா 1.5 MB இருக்கும். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப் வந்து அடிஷனலா ஒரு லேப்டாப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேப்டாப்ல வந்து அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டோன்னே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ரூஃபர்ஸை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பென்ட்ரைவை இந்த மாதிரி ஒரு லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா USB போர்ட் இருக்கு. அந்த போர்ட்ல வந்து இந்த பென்ட்ரைவை வந்து மாட்டிக்கோங்க. பென்ட்ரைவை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூஃபர்ஸ் ஓபன் பண்ணுங்க. ரூஃபர்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும், பார்க்க இப்படிதான் இருக்கும். இதே ரூஃபர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணிருக்க உங்க பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். நீங்க எத்தனை பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணீங்க அந்த பென்ட்ரைவோட நேம் காமிக்கும். நான் ஒரே ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிருக்கேன்னா அந்த நேம் காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து பூட் செலக்ஷன், இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ISO செலக்ட் பண்ணணும். உங்களுடைய டவுன்லோட் பண்ண அந்த ISO எங்க இருக்கோ அதை தேடி கொண்டு போய் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி இதுல வந்து ஓபன் கொடுத்துருங்க. அதை தொட்டு கிளிக் பண்ணி கண்டுபிடித்த மூட்டை பூச்சி உரலுக்குள் போடவும் போட்டாச்சு. ஓபன் கொடுத்தீங்கன்னா அந்த ரூஃபர்ஸ்ல உங்களோட ISO ஃபைல் வந்து காப்பி ஆயிடும். காப்பி ஆன அப்புறம் நீங்க வந்து வேற எதையுமே சேஞ்ச் பண்ண தேவை. இந்த GPT ஃபார்மேட்ல இருக்கிறதே உங்களுக்கு பெஸ்ட். MPR வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பழசு, அதாவது லெகசி சப்போர்ட், அதனால அது தேவையில்லை. நீங்க வந்து UEFனால GPT ஃபார்மேட்ல இருக்கட்டும், மற்ற எதையுமே நீங்க மாத்த தேவையில்லை. நீங்க நார்மலாவே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. எல்லாமே எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது, நீங்க ஓகே கொடுத்துருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா உங்க பென்ட்ரைவ்ல வேற ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்தால், அதனால நீங்க வந்து பண்றீங்கன்னா பென்ட்ரைவ்ல ஏதாவது முக்கியமான ஃபைல் இருந்துச்சுன்னா அதை வந்து வேற எதாவது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து ஃபுல்லாமே ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபார்மேட் அடிச்சிடும். ஃபார்மேட் அடிச்ச அப்புறம் வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து கிளீன் பண்ணிட்டு அதை வந்து அப்புறம் பூட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு உங்களுடைய இதை பொறுத்து, உங்களுடைய சிபியோட ஸ்பீடை பொறுத்து அதுக்கு ஏற்ற மணிக்கு ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ரைட் பண்ணி முடிச்சோடனே நீங்க வந்து பென்ட்ரைவ், அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. பென்ட்ரைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு OS எதுல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இருக்கீங்க பாத்தீங்களா. இப்ப OS வந்து இந்த லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பென்ட்ரைவ் அந்த லேப்டாப்லயோ இல்லைன்னா டெஸ்க்டாப்லயோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், இது ஒரு அம்மா லேப்டாப். இந்த அம்மா லேப்டாப்ல வந்து கீ வந்து பாத்தீங்கன்னா சைட்லயும் உங்களுக்கு வந்து பூட்டோட கீ இருக்கும். ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்ல பூட் கீ அதை தொடர்றதுக்கு இதா சங்கடமா இருந்துச்சுன்னா F12 நீங்க வந்து பேசலாம். அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா லெனோவால வந்து F12 F10 தான் பூட் கீயா இருக்கும். அதை வந்து ஒரு லிஸ்டாவே நான் வந்து கீழே கமெண்ட்ல வந்து போடுறேன். அந்த அதை பார்த்தே நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பூட் மெனுக்குள்ள போனீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ற இந்த பென்ட்ரைவ் காமிக்கும். இந்த பென்ட்ரைவ் காமிச்சோடனே அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆனே உங்களுக்கு வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வரும். இன்ஸ்டால் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்கும். கீழே கடைசி வந்து ரிப்பேர் டு யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்க வந்து இன்ஸ்டால் தான் பண்ண போறோம். அதனால நீங்க இன்ஸ்டாலே கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா அது கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அந்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். பாலிசி, பிரைவேட் பாலிசி, அதை சக்குன்னு கீழே எழுதி விட்டுட்டு இது பண்ணிருங்க, அக்செப்ட் பண்ணிருங்க. அக்செப்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டோன்னே நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் எந்த ஃபைல் உங்களுக்கு தேவைப்படும். அதாவது நிறைய ஆப்ஷன் இருக்கு விண்டோஸ்ல வந்து நிறைய வெர்ஷன் இருக்கு. விண்டோஸ் 10 ப்ரோ இருக்கு, 10 ஹோம் இருக்கு, 10 எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விண்டோஸ் 10 ப்ரோவே நமக்கு போதும். அதனால விண்டோஸ் 10 ப்ரோவே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா
இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் இன்ஸ்டால், அதாவது டிஃபால்ட் அதெல்லாம் வேணா நமக்கு கஸ்டம் இன்ஸ்டாலே கொடுக்கும். கஸ்டம் இன்ஸ்டால கொடுத்து உள்ள போங்க. கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இந்த இடத்துலதான், அதாவது கடைசி ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடைசி ஸ்டெப் தான் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து கவனிக்கணும். அதாவது இப்போ இந்த லேப்டாப் வந்து எனக்கு அந்த லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்கா ஒரு எஸ்எஸ்டி, எந்த ஒரு ஸ்டோரேஜுமே எனக்கு அதுல வந்து எந்த ஒரு ஃபைலுமே தேவையில்லை, எல்லாம் அழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா நீங்க வந்து அதை எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு முக்கியமா டெலிட் பண்ணாலும் வேணாம், எனக்கு வந்து என்னோட பழைய ஓஎஸ் மட்டும் அழிக்கணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய ஓஎஸோட ஃபைலை வந்து நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பராவே ஒரே நேம்ல இருக்கும். அதனால ஒன்னும் நேம் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அந்த பழைய ஃபைலோட ஸ்டோரேஜோட அளவையாச்சும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மட்டும் வேணும்னா அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல மட்டும் இன்ஸ்டால் ஆகும். இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஃபைலுமே தேவையில்லை அப்படின்னா நீங்க தாராளமா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டோரேஜ், அதான் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோரேஜ் பிடிக்க போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 GB விண்டோஸ் 10க்கு வந்து ஒரு 100 GB வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வெறும் ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்றது கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏதாச்சும் நம்மளோட தனிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் போட்டோஷாப் இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 GB வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துக்கோங்க. அதை ஓஎஸ் போக மித்த ஜிபி வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கான இதாகவே போயிடும். அதை கொடுத்து வச்சு நீங்க கிளிக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அது எல்லாமே ஸ்கிரீன் லோடிங் ஆகி முடிச்சோன்னே அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாமே லோடிங் ஆகணும். எல்லாமே லோடிங் ஆகி முடிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரீஸ்டார்ட் வந்து கேட்கும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பென்டிரைவை ரிமூவ் பண்ணிருங்க. பென்டிரைவை ஏன் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப், அதாவது நான் என்னோட அனுபவத்தில் சொல்லும்போது இப்போ ஒரு சில லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓஎஸ் அந்த பென்டிரைவை ரிமூவ் பண்ணாம இருக்கும்போது மறுபடியும் ரிப்பீட்டாவா அந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். ஏன் அப்படி கேட்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து லேப்டாப்போட ஒரு மால்வேர் இஷ்யூவான இந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறமே பென்ட்ரைவ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகி முடிட்டு எல்லாமே முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வரும். அது வந்து ஈஸியாவே உங்களுக்கு தெரியும். அது வந்து நான் சொல்லிட்டு அவசியம் கிடையாது, எல்லாமே வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு எல்லாத்தையுமே நான் வந்து டிசபிள் பண்ணிக்கிறேன். அதனால எனக்கு எதுவுமே தேவையில்லாதான் டிசபிள் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். பிசி நேம் எல்லாமே கொடுத்துட்டு நீங்க வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். என்ன ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓஎஸ் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த நிறைய வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றது பார்த்தோமா, அதுக்கப்புறம் வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். பை பாய்.